அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்னாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் முதல்ல வழிபட வேண்டிய தெய்வம்னா அது குலதெய்வம் தாங்க. குலதெய்வத்தினுடைய அருளை நீங்கள் பெறுவதற்கு வீட்டில் எந்த முறையில் வழிபாடு செய்து வரணும், மேலும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இந்த 5 அறிகுறிகளை வைத்தே கண்டுபிடிச்சிக்கலாங்க. மேலும் குலதெய்வம் வீட்டில் நிலைத்திருக்க எந்த ஒரு பூஜை செய்யலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஜாதக ரீதியான தீர்வுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய முன்னோர்கள், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வழிபட்டு வந்த தெய்வம் தாங்க குலதெய்வம்னு சொல்லுவோம். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு முன்னாடியும் குலதெய்வத்தை வழிபட்ட பிறகே தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தாங்க மற்ற நம்ம எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபட்டாலும் அதனுடைய அருளும் நம்ம செய்யக்கூடிய பூஜை பரிகாரத்தின் முழு பலனும் நிச்சயம் கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு நேரில் செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை இந்த முறையில் வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் இருந்து குலதெய்வம் எப்போதுமே வெளியில் போகாது. நம்ம குலத்தினை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வங்க. தெய்வங்களை ரொம்பவே வலிமையான தெய்வமாக குலதெய்வத்தை சொல்லுவாங்க. குலதெய்வம்னா நம்முடைய முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்களை தான் சொல்வோம். புனித ஆத்மாக்கள் தங்களுடைய குலத்தினை சார்ந்தவங்களுக்கு கண்ணும் கருத்துமாய் பேணி காக்கக்கூடிய வல்லமை படைச்சதுங்க. அதனால தான் குலதெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த குலதெய்வங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக காடு, மலை, வயல் மற்றும் சாலை வசதி இல்லாத இடங்களில் தான் அமைந்திருக்கும். பெரும்பாலும் கிராமங்களை ஒட்டியே இந்த வகை தெய்வங்களை வழிபடக்கூடிய இடமும் இருக்குது. மேலும் குலதெய்வ கோயில்கள் பெரிய அளவில் எந்தவித கோபுரங்களும் கொண்டிருப்பது கிடையாதுங்க. சிறிய கோயில் அமைப்பாக தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் திடீர்னு ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத துயரத்துக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும்னா அந்த சமயத்தில் நம்ம வழிபட வேண்டிய முக்கிய ஒரு தெய்வம்னா அது குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்வது தாங்க. அப்படியே குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியலைன்னா வீட்டில் இருந்தபடியே குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். குலதெய்வத்திற்கு உகந்த நாளை இந்த பூஜைக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. பூஜைக்கு முந்தைய நாளை வீட்டை சுத்தம் செய்துடுங்க. பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இந்த பூஜையை ஒன்றாக தான் கலந்து செய்யணும். பூஜையை காலை 6 மணி அளவில் செய்வது ரொம்ப நல்லது. மேலும் அதிகாலை வேளையில் வீட்டில் இருப்பவங்க அனைவருமே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைச்சு நீங்கள் மனதார மனமுருகி வழிபாடு செய்திடுங்க. பிறகு பூஜை அறையில் குலதெய்வத்திற்குன்னு மண் அகல் விளக்கு தனியாக தீபம் ஏற்றி வச்சு ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் பார்த்தீங்கன்னா துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்திடுங்க. முடிந்தால் இந்த நாளில் குலதெய்வத்திற்கு இஷ்டமான பிரசாதத்தை நைவேத்தியமாக படைத்து கூட வழிபடுங்க. அதே போல் ஒரு மஞ்சள் நிற துணியில் குலதெய்வத்தை வேண்டி உங்களால் பார்த்தீங்கன்னா இயன்ற அளவு காணிக்கையை வச்சு குடும்பத்தில் உள்ளவங்க மூலமாக இந்த காணிக்கை வைப்பது நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழலே அமையவில்லை, எப்போது நான் உன் கோவிலுக்கு சன்னதிக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதோ அந்த சமயம் இந்த காணிக்கை உண்டியில் சேர்த்து விடுறேன்னு சொல்லி அந்த காணிக்கை முடிச்சே பூஜையில் குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. இப்படி நீங்கள் வருடந்தோறும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை மஞ்சள் துணியில் வச்சு குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதலை செய்துவிட்டதாக நினச்சிட்டு மஞ்சள் துணி முடிச்சே பூஜை அறையில் வைத்தாலே போதும். அந்த வேண்டுதலே நிச்சயம் உங்கள் குலதெய்வத்தை சேர்ந்துடுங்க. அடுத்த முறை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது இந்த மஞ்சள் நிற துணியில் முடித்து வைத்திருக்கக்கூடிய காணிக்கையை கோவிலில் பார்த்தீங்கன்னா சேர்த்துடுங்க. அதே போல் உங்கள் வீட்டு பூஜையில் குலதெய்வத்தின் அருள் இருக்கான்னு தெரிஞ்சுக்க என்ன செய்யலாம், எந்தெந்த அறிகுறிகள் நமக்கு எடுத்துக்காட்டுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. குலதெய்வம் நம்முடைய வீட்டில் நிலைத்திருக்கிறதுனா அந்த சக்தி நம் வீட்டில் இருக்கிறதுனா குலதெய்வத்தின் அம்சமாக குழந்தைகளை நம்ம பார்க்கலாம்.
பூஜையில் இருக்கும்போதோ இல்லைன்னா ஏதாவது வேலை செய்து கொண்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தவிர மற்ற வீட்டு குழந்தைகள் செல்வங்கள் நம் வீட்டுக்கு ஓடி வந்தாலோ இல்லைன்னா சிரித்து கொண்டே வந்தாலோ நிச்சயம் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதே போல் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல தான் பள்ளிகளுடைய நடமாட்டம் இருக்கும். குறிப்பாக வெள்ளி செவ்வாய்க்கிழமை அமாவாசை போன்ற நாட்களில் சிலர் குறி சொல்ல வருவாங்க. அப்படி வருபவங்க குலதெய்வத்தின் சக்தி மறு உருவமாக வந்து நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை எச்சரிக்கையாக சொல்லுவாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கிராமங்களில் கோயிலுக்கு மாடு நேர்ந்து விடுவாங்க. அதே போல் மாடு, பசு, கன்று, காகன்னு, நாகம் இது போன்ற உயிரினங்கள் குலதெய்வத்தின் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. காகம் வந்தால் முன்னோர்களின் ஆசை உண்டு. பாம்பு அடிக்கடி கண்ணில் உங்களுக்கு தென்பட்டா குலதெய்வத்திற்கு வேண்டுதல் பாக்கி வைத்து விட்டீங்கன்னு அர்த்தம். அதே போல் குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டும்னு உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுங்க. நான்காவதாக பார்த்தீங்கன்னா அனைத்தையும் துறந்த துறவியை போல இருப்பவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து உணவு கேட்கும்போது குலதெய்வமே நீங்கள் வீட்டிற்கு வருவதாக சொல்லப்படுது. ஐந்தாவதாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபமோ உயர்வோ ஏற்படுதுன்னா குலதெய்வத்தின் ஆசை உங்களுக்கு இருப்பதாக தாங்க அர்த்தம். பொண்ணும் பொருளும் நகையும் ஆசைப்பட்டது போல வாங்குறீங்கனாலும் அது குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். அதே போல் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கும்போது வெள்ளை நிறத்தில் பசு, குழந்தை, சுமங்கலி பெண், முதியவர்னே, வெள்ளை நிற தாமரை, குதிரைன்னு கனவுல வந்தால் நிச்சயம் மகாலட்சுமியின் அம்சமோ குலதெய்வத்தின் ஆசிர்வாதமோ நிறைந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். வீட்டில் குலதெய்வத்தின் அருள் இருந்தாலே விபூதி, குங்குமம், பிரசாதம், சந்தனம், தாலி சரடுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வருங்க. மற்றவங்க திருப்பதி, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு சென்று வந்து உங்களுக்கு அந்த பிரசாதத்தை தருவாங்க. இப்படி நடந்தாலே நிச்சயம் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் அருள் இருப்பதாக எடுத்துக்கலாங்க. மேலும் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நிலைத்திருக்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், மேலும் குலதெய்வம் இருப்பதற்கான அறிகுறியை தெரிஞ்சுக்கொண்டோம். அதே போல் குலதெய்வம் உங்கள் மீது கோபமாக இருந்தால் இந்த மாதிரியான அறிகுறிகளும் நிச்சயம் உங்களுக்கு காட்டுங்க. அது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக இருக்க குலதெய்வத்தின் அருள் கட்டாயம் நமக்கு தேவை. அதற்கு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனும் பூஜைகளும் சரிவர செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சரியாக செய்ய தவறினாலே மறந்து போனால் தான் இந்த குலதெய்வத்தின் கோபத்திற்கு நம்ம ஆளாகுவோம். உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்லும்போது அங்கே செல்ல முடியாதபடி தடங்கள் உங்களுக்கு ஏற்படுதா, அதையும் மீறி கோவிலுக்கு போனால் அங்கே பூஜை செய்ய முடியாதபடி தடங்கள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுங்க. நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் நடப்பது வேறொன்றாக இருக்கும். இப்படி நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து செல்ல வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருப்பவங்க சிலர் உங்களோடு கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலை உருவாகும். அதே போல் கனவுல குலதெய்வம் கோபமாக தோன்றுவது, தீய சக்திகள் கனவுல வருவது போன்ற கனவுகள் அடிக்கடி ஏற்படலாம். குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று விட்டாலும் கால் அடிபடுவது, காயம் ஏற்படுவது, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும். அது வரைக்கும் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வந்ததுமே வீட்டில் தொடர்ந்து சண்டை சச்சரவுன்னு பிரச்சனை வர ஆரம்பிக்குதா. கோவிலுக்கு சென்று வந்த உடனே உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுதா. இது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருந்தாலும் இது உங்கள் குலதெய்வம் உங்கள் மீது கோபமாக இருப்பது தாங்க அர்த்தம். இதே தவிர்க்க நம்ம வீட்டிலையே குலதெய்வத்திற்கு தினந்தோறும் ஒரு விளக்கை ஏற்றி நாங்கள் தெரியாமல் செய்த பாவத்துக்கு எங்களை மன்னிச்சு உன் சன்னதிக்கு வந்து வழிபட அருள் புரின்னு வேண்டிக்கோங்க. குலதெய்வத்துக்கு ஆலயத்திற்கு சென்று பஞ்சாங்க பூஜை செய்யுங்க. பிறகு குடும்பத்தில் ஒரு தலைமுறைக்கு கூட தவறாமல் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க. குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் தவறாமல் குடும்பத்தோடு சென்று குலதெய்வ ஆலயத்திற்கு நெய் தீபம் ஏற்றி முடிந்தால் அன்னதானம் அளித்தால் ரொம்ப பெரிய புண்ணிய பலனை ஏற்படுத்தி தருங்க. உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் எந்தவித அறிகுறியும் உங்களுக்கு தென்படலையா, நிச்சயம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை நாளில் குலதெய்வத்தை நினைத்து நெய் தீபம் ஏற்றி ஒரு சொம்பில் தண்ணீர் வைத்து மனதார குலதெய்வத்தின் மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வாங்க. நிச்சயம் குலதெய்வத்தின் அருளால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. மேலும் குலதெய்வம் எப்போதுமே நிலைத்திருக்கும்.
இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.